Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கும் நம்ம நவராத்திரி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி டைமில் காலையில் பூஜை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டும் ஈவினிங் சுண்டலும் பண்ணுறது நம்மளோட வழக்கம். அதையே அந்தந்த கிழமைக்குரிய நவதானியத்தை சுண்டலாவோ ஸ்வீட்டாவோ பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு உகந்த நாள். அங்காரகனுடைய நவதானியம் துவரை, அதனால் துவரை சுண்டலும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உகந்த நாள், முருகனுக்கு பிடித்தமான திணை பாயசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம திணை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. திணை அப்படியே அரிசி நொய் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எடுத்து வெறுமை கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த 1/4 கப்பு திணைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வாசனை தான் பாயசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பைத்தம்பருப்பும் நல்லா வாசனை வந்துடுச்சு. இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே அதே கடாயிலேயே நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பாதாம் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப்பு திணை எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற திணையையும் பைத்தம்பருப்பையும் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியில் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. இப்போ அதே சேம் பாத்திரத்துலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை தண்ணியோடு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற திணையையும் பைத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட உடனே வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் கட்டி தட்டும், அதனால் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே பாயசத்தில் பால் ஆட் பண்ணோம்னா நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம நெய்யில் பொரித்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான திணை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே பருப்பு அரிசி தேங்காய் பாயசம் இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி மில்லட்ஸில் நீங்கள் பாயசம் பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு துவரை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரை ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இப்போ ஆனால் சீசன் இல்லைங்கிறதுனால நான் கடையில் இந்த மாதிரி ட்ரை துவரை வாங்கி தான் ஹாட் பேக்கில் ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சுட்டேன். எப்போதுமே நீங்கள் ஹாட் பேக்கில் ஊற வைக்கும்போது நல்லாவே ஊறி வரும். ஹாட் பேக்கில் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருந்தது.
இந்த துவரை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இது நிறையா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுண்டலை தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு சிகப்பு மிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் பெருங்காயம். எப்போதுமே சுண்டலில் பெருங்காயம் சேர்க்க மறக்காதீங்க. இதோடையே நம்ம வேக வச்சுருக்கிற துவரையையும் ஆட் பண்ணிடலாம். சுண்டல் எல்லாமே நம்ம வேக வச்சுருக்கிற தண்ணியோடையே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனால் அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ இதோடையே 1 டேபிள் ஸ்பூன் சுண்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான ப்ரோட்டீன் ரிச் துவரை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நவராத்திரி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பிடித்த திணை பாயசமும் அங்காரகனுடைய துவரை சுண்டலும் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நவராத்திரி.